புனிதமான ஷோபான் மாதத்தின் நாளை 3வது திங்கட்கிழமையை நாம் அடையப் போகிறோம். நாளை புனிதமான மகத்தான 3வது திங்கட்கிழமையின் பகல். அல்ஹம்துலில்லா, இதுவரை நாம் செய்த அமல்களை, திக்ருகளை எல்லாம் அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அப்போ இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்தில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போவது புனிதமான இந்த ஷோபான் மாதத்தில் இன்னியுள்ள நாட்களில் சம்பாத்தியத்தில் ஒரு உயர்வு கிடைப்பதற்கும், குடும்பத்தில் உள்ள பிரச்சனை நீங்குவதற்கும், ஆயிரக்கணக்கான மனம் நொந்து போய் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளெல்லாம் நீங்குவதற்கும், நமக்கு ஒரு உயர்வு ஏற்படுவதற்கும் அல்லாஹு தாலா நமக்கு காண்பித்து தந்த ஒரு வழி. இறைவனுடைய மகத்தான பெயர்களில் ஒன்றான இந்த ஒரு இஸ்மை நாம் வாழ்க்கையில் வழக்கமாக்கினால் இன்ஷா அல்லாஹ் எல்லா பிரச்சனைகளையும், எல்லா சிரமங்களையும் அல்லாஹு தாலா போக்கி தருவான். அந்த இஸ்மு எதுன்னு உங்களுக்கு தெரிய வேண்டுமா? இந்த வீடியோவில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நாம் எல்லாருமே இறைவனுடைய 99 திருநாமங்களையும் அதிகமாக ஓதக்கூடியவங்க தான். அந்த திருநாமங்களில் நாம் அதிகமாக ஓதாத, நாம் அதிகமாக யோசிக்காத ஒரு இஸ்மு இருக்கிறது. இந்த இஸ்முடைய ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தா, நமது வீடியோவில் கமெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய கமெண்டில் அதிகமான பிரச்சனைகள் என்னென்னா, சம்பாத்தியத்தில் எந்த ஒரு வழியும் இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை, வீடு ஜப்தி ஆகக்கூடிய நிலையில் இருக்கிறது, லோன் அடைவதற்கோ எந்த வழியும் இல்லை, கடனில் மூழ்கி இருக்கிறோம். சம்பாத்தியத்தில் உள்ள, பணத்தில் உள்ள அந்த கஷ்டம் விலகுவதற்கு மகத்துக்கள் நமக்கு கற்றுத்தந்த இறைவனுடைய மகத்தான ஒரு இஸ்மு. நாம் சின்ன ஒரு சூறாவை ஓதிவிட்டு இந்த இஸ்மை நாம் ஓதினால் இறைவனிடத்திலிருந்து நமக்கு ஹிஜாபத்து இரட்டிப்பான வேகத்தில் வந்து சேரும். அந்த இஸ்மை அது, அதை நாம் எப்படி ஓத வேண்டும் எல்லாவற்றையும் இந்த ஒரு வீடியோவில் நான் தெளிவாக உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஒரு இல்மை அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா 2 உலகிலும் நமக்கு வெற்றி தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலன் நூரி வாஹிலிஹி. அல்லாஹு தாலா நமக்கும், நமது குடும்பத்தினருக்கும், ஒவ்வொரு மூமீன்களுக்கும், இறை நம்பிக்கையாளர்களுக்கும், நாம் நேசிக்கக்கூடியவர்களுக்கும், நம்மை நேசிக்கக்கூடியவர்களுக்கும், நமது தாய் தந்தைக்கும் 2 உலகிலும் வெற்றியை தந்து அருள் புரிவானாக. நமது எல்லாருடைய மனதிலும் நல்ல நல்ல தேவைகள் இருக்கிறது. அல்லாஹு தாலா ஒவ்வொருவருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவானாக. ஒவ்வொருவரின் கல்வியில் இருக்கக்கூடிய வேதனைகளையும் இறைவன் போக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நாளை புனிதமான ஷோபான் மாதத்தின் 3வது திங்கட்கிழமையில் நாம் நுழைய இருக்கின்றோம். நாம் ஷோபானுடைய ஒரு பாதியை நாம் கடந்து விட்டோம். இன்னி ஒரு 14-15 நாட்களே நம்மிடத்தில் இருக்கிறது. அதற்கு பின் நாம் நுழைய போகிறது மகத்தான, புனிதமான, நாம் காத்திருக்கக்கூடிய ரமலான் மாதத்தில். ரமலானில் நல்ல ஆஃபியத்தோடு, ஆரோக்கியத்தோடு நம்மை கொண்டு சேர்ப்பானாக. அந்த மாதத்திலும் அதிகமான அமல்கள் செய்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். நாம் நமது தொழுகைகளை சரி செய்து கொள்வோம், அதிகமான துவா செய்வோம். அதன் பின்பு கணவன் மனைவியிடத்திலும், பிள்ளைகள் தாய் தந்தை இடத்திலும், உம்மா வாப்பா தங்கள் பிள்ளைகளிடத்திலும் என்னென்ன கடமைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் செய்வோம். எல்லாவித மனக்கசப்புகளையும் போக்கிவிட்டு நல்ல முறையில் அவர்களிடத்தில் நாம் நடந்து கொள்வோம். புனிதமான ரமலான் மாதம் நம்மிடத்தில் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. நமது இதயத்தை சுத்தப்படுத்த வேண்டிய, நமது கல்வை சுத்தப்படுத்த வேண்டிய ஒரு மாதம்தான் இந்த புனிதமான ஷோபான் மாதம் என்பது. வீடியோட கீழே அதிக கமெண்ட்னு பார்க்கும்போது அதிகமானோர் அனுப்பக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சம்பாத்தியத்தில் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை, பணம் கையில் இல்லாத ஒரு நிலை, கடனில் மூழ்கி இருக்கிறோம், மகளுடைய கல்யாணம் நிச்சயமாகிறது, ஆனால் கையில் பணம் எதுவும் இல்லை, என்ன செய்வது என்று தெரியவில்லை, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை ஒன்றும் செட்டாகவில்லை, விசிட்டில் போய் அங்கே மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க, வெளிநாட்டிலிருந்து நாட்டில் வந்தவர்களுக்கு இங்கே எந்த வேலையும் கிடைக்கவில்லை, அதே போல நிறைய பேருக்கு அவருடைய வீட்டு வேலைகள் பூர்த்தியாகாமல் பாதியில் நிற்கிறது, ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கூட கையில் பணம் இல்லை. முக்கியமான சம்பாத்தியத்தில் உள்ள கஷ்டங்களை, பணம் இல்லாத நிலையை பற்றி கூறி அதிகமானோர் கமெண்ட் அனுப்புவதுண்டு. அப்போ இன்ஷா அல்லாஹ் சம்பாத்தியத்தில் நமக்கு ஒரு உயர்வு கிடைக்கவும், நமது பண கஷ்டம் நீங்கவும், நிறைய பேருக்கு லட்சக்கணக்கான கடனை கொடுத்துருக்காங்க, அது திருப்பி கிடைக்காமல் இருக்கிறது. சிலர் லட்சங்கள் கடன் கொடுக்க வேண்டியிருக்கிறது, கொடுப்பதற்கு எந்த வழியும் இல்லை. அப்படி சம்பாத்தியத்தில் அதிகமான கஷ்டமும் அதிகமான வேதனையும் அனுபவிக்கக்கூடியவங்க நிறைய பேர் உண்டு. நமக்கு அதிகமான கஷ்டங்கள் வந்து சேர்வதும், அதிகமான வேதனைகள் நம்மிடத்தில் வருவதும் இறைவனுடைய ஒரு சோதனை தான். அந்த சோதனையில் நாம் வெற்றியடைய வேண்டும். வேதனையில் இருக்கக்கூடிய அந்த இக்கட்டான நேரத்தில் கூட தவறான வழிகள் செல்லாமல் அல்லாஹு தாலா எனக்கு ஏதாவது ஒரு வழியை திறந்து தருவான் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு இருந்தால் கண்டிப்பாக இறைவன் நமக்கு ஒரு வழியை காண்பித்து தருவான்.
நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இறைவனுக்கு பிடித்தவர்களுக்கு தானே இறைவன் செல்வத்தை கொடுக்கிறான், பணத்தை கொடுக்கிறான். இறைவனுக்கு பிடிக்காதவர்களுக்கு அல்லாஹு தாலா செல்வத்தை கொடுக்க மாட்டான், பணத்தை கொடுக்க மாட்டான் அப்படின்னு கிடையாது. அல்லாஹு தாலா அவன் நினைக்கக்கூடிய அடியானுக்கு அவன் செல்வத்தை ஏற்படுத்தி கொடுப்பான், பணத்தை கொடுப்பான். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு பிள்ளைகளை கொடுப்பான். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு நல்ல வசதியை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பான். அப்போ நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, அல்லாஹு தாலா நம்மையும் நினைக்கக்கூடிய கூட்டத்தில் ஒருவனாக நாமும் ஆக வேண்டும். அதற்குள்ள ஒரு வழியை தான் இன்னைக்குள்ள இந்த வீடியோவில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இறைவனின் ஹயர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் நாம் சேர வேண்டும். அதற்குள்ள ஒரு வாய்ப்பை அல்லாஹு தாலா நமக்கு திறந்து தந்திருக்கிறான். இந்த புனிதமான ஷோபான் மாதத்தில் இன்னியுள்ள நாட்களில் எந்த முடக்கமும் இல்லாமல் இறைவனுடைய 99 திருநாமங்களில் மகத்தான அற்புதமான ஒரு இஸ்மை நான் இங்கே உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஒரு இஸ்மை நீங்கள் இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள். இறைவனுடைய 99 திருநாமங்களுக்கும் மகத்துவம் உண்டு, சிறப்புண்டு. எல்லாவற்றிற்குமே தனித்தனி பலன் உண்டு, எல்லாவற்றிற்குமே தனித்தனி சிறப்புண்டு. இறைவனுடைய திருநாமங்களில் சில திருநாமங்களை சில நேரத்தில் ஓதினால் அதனுடைய பதில், அதனுடைய பவர் என்பது சீக்கிரமாக நமக்கு வந்து சேரும். அப்போ இன்னைக்கு நான் சொல்லக்கூடியது மகத்தான ஒரு திருநாமம். இறைவனுக்கு அவனுடைய அடிமைகள் அதிகமாக இந்த வார்த்தையை ஓதுவதை இறைவன் நேசிக்கிறான், இறைவன் பிடித்த ஒரு இஸ்மாகும். அந்த ஒரு இஸ்மு தான் யா பாசிதியா அல்லா, யா பாசிதியா அல்லா. நிறைய கமெண்ட் அனுப்பியிருக்காங்க. இந்த ஒரு இஸ்மை நான் ஓதி அதிக சிறப்பு என்னுடைய வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறது, அதிக காரியங்கள் எனக்கு நடந்து கிடைத்திருக்கிறது என்று. இந்த இஸ்மை ஓதி எனக்கு அந்த காரியம் நடந்திருக்கிறது அப்படின்னு இஸ்லாமிக் பாத் அண்ட் ரெமடிஸ் அதில் நிறைய பேர் கமெண்ட் அனுப்பியிருந்தாங்க அந்த ஒரு சேனலில். யா பாசிதியா அல்லா, யா பாசிதியா அல்லா. இந்த ஒரு திருநாமத்துடைய அர்த்தம் என்னன்னா, விசாலமாக்கக்கூடியவன், ஐஸ்வர்யங்களை தரக்கூடியவன், விரித்து தரக்கூடியவன், பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவன், அனைத்தையும் வாரி வாரி தரக்கூடியவன். பகத்துக்கள் இந்த ஒரு திருநாமத்துடைய சிறப்புகளை விவரிக்கக்கூடிய நிறைய கிதாபுகள் இருக்கிறது. தீனத்துல் இஸ்ரால் என்கிற ஒரு கிதாப் இருக்கிறது. அதில் நமக்கு பார்க்க முடிகிறது, மண் கால ஒரு அடியான் இந்த இஸ்மை ஃபி அஷர மராத், இந்த இஸ்மை ஓதினால் அது எந்த நேரத்தில் என்றால் தஹஜத்துடைய நேரத்தில், ஃபஜருக்கு முன்னதாக உள்ள நேரத்தில், அதாவது தஹஜத்துடைய தொழுகைக்கு எழுந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில், ஃபஜருக்கு முன்னதாக அந்த நேரத்தில் எத்தனை தடவை அஷர மரத்தில் 10 தடவை ஓதினால், 10 தடவை ஓதிவிட்டு அவனுடைய கைகளில் ஊதி அவனுடைய முகத்திலும் அவனுடைய உடம்பிலும் அவன் தடவினால் ஒரு நாளும் அல்லாஹு தாலா தரித்திரத்தை ஏற்படுத்த மாட்டான், முசீபத்தை ஏற்படுத்த மாட்டான். பணம் இல்லை, எதுவுமே கையில் இல்லை என்பது ஒரு முசீபத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். பிள்ளைகள் இல்லை, அதுவும் ஒரு வகையில் நமக்கு ஒரு முசீபத்து தான். பிள்ளைகள் நமது பேச்சை கேட்பது கிடையாது, ஏதோ வழியில் தவறான வழியில் நடக்கிறாங்க, அதுவும் ஒரு வகையில் முசீபத்து தான். வேலை எதுவும் கிடைக்கவில்லை, சம்பளம் வருவதில்லை, சம்பளம் கிடைப்பதில்லை, அதுவும் ஒரு வகையில் முசீபத்து தான். அப்படி நமது வாழ்க்கையில் என்னெல்லாம் சிரமங்கள் நமக்கு இருக்கிறதோ, என்னெல்லாம் வேதனைகள் நம்மை வாட்டி கொண்டிருக்கிறதோ, அது எல்லாமே ஃபக்கீரில் உள்ளது தான், முசீபத்தில் உள்ளது தான். தரித்திரம் என்பது, இந்த முசீபத் என்பது பல வகையில் உண்டு. உணவு கிடைக்காமல் இருப்பது மட்டும் கிடையாது இந்த முசீபத் என்றால். அது இல்மில் கூட நமக்கு முசீபத் ஏற்படும். நாம் செய்யக்கூடிய அமல்களில் கூட நமக்கு முசீபத்து வந்து சேரும், இந்த தரித்திரம் வந்து சேரும். ஒரு அடியானுக்கு நல்ல ஆசை இருக்கிறது, அவனுக்கு தஹஜத்தை தொழ வேண்டும் என்று. ஆனால் அந்த நேரத்தில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவனுக்கு எழும்ப முடியவில்லை. அதுவும் அந்த நேரத்தில் அவனுக்கு முசீபத் என்பது வருகிறது. அதெல்லாம் இறைவன் கொடுக்கக்கூடிய ஒருவித சோதனைகள் தான். அப்போ இறைவனுடைய முழு சோதனையிலிருந்து, அந்த ஃபக்கீரிலிருந்து, அந்த தரித்திரத்திலிருந்து, அந்த முசீபத்திலிருந்து நாம் தப்பிப்பதற்கு, அதில் நாம் வெற்றி அடைவதற்கு இந்த இஸ்மு காரணமாகிறது. நாம் செய்ய வேண்டியது எல்லா தஹஜத்துடைய நேரத்தில், அதாவது சஹருடைய நேரத்தில், ஃபஜருக்கு முன்னதாக உள்ள நேரத்தில் எழுந்து அழகிய முறையில் ஒரு 2 ரக்காத் தஹஜத்தை தொழுது கொள்ளுங்கள். அதன் பின் அதே அமர்விலிருந்து யா பாசிதியா அல்லா, யா பாசிதியா அல்லா, யா பாசிதியா அல்லா, யா பாசிதியா அல்லா என்று 10 தடவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அதன் பின்பு இஷ்ஃபி என்று தன்னுடைய கைகளில் ஊதி தன்னுடைய முகத்திலும் தனது உடம்பு முழுவதுமாக அவன் தடவி கொள்ளட்டும். இதை செய்வதற்கு கூட இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும், நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அப்படியானால் அல்லாஹு தாலா அவனுடைய சம்பாத்தியத்தில் ஒரு உயர்வை ஏற்படுத்துவான், சம்பாத்தியத்தில் அவனுக்கு ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும். பிள்ளைகள் இல்லாமல் கவலைப்படக்கூடியவங்களுக்கு அல்லாஹு தாலா ஹையரான பிள்ளைகளை கொடுப்பான். 30-32 வயதாகியும் கல்யாணம் என்பது சரிவரவில்லை. ஏனென்றால் சிலருக்கு அழகு என்பது குறைவாக இருக்கும், சிலருக்கு வீடு இல்லாமல் இருக்கும், சிலருக்கு அவர்களுக்கு பணம் இல்லாத நிலையாக இருக்கும். அப்போ இந்த நிலைகளெல்லாம், இந்த சூழ்நிலையெல்லாம் விலகி அவருடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வரன் வந்து சேரும்.
இதே போல் அதிகமான இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடியவங்க உண்டு. நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறாங்க, குரூப் எக்ஸாம் எழுதுகிறாங்க, எதுவும் ஒன்றுமே கிடைப்பது கிடையாது. இதையெல்லாம் மனதில் வைத்து இந்த ஒரு இஸ்மை நாம் வழக்கமாக்கினால் வீட்டு வேலை நடந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அதை முன் எடுத்து செல்ல முடியவில்லை. இதேபோல் கடுமையான நோய் இருக்கிறது, எவ்வளவோ மருந்துகள் எடுத்தாச்சு, எவ்வளவோ டாக்டரை பார்த்தாச்சு, நோய் விலகி கிடைப்பதில்லை, குணமாவதில்லை, ஷிஃபா ஆக மாட்டேங்கிறது. அவன் என்ன ஓத வேண்டும் என்றால் இந்த ஒரு இஸ்மை அவன் ஓதட்டும். இன்னும் மகத்துக்கள் நம்மிடத்தில் பகிர்ந்த ஒரு விஷயம், ஒரு அடியான் ஒவ்வொரு இஸ்முக்கும் தனி எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. ஒரு அடியான் இந்த ஒரு இஸ்மை 72 தடவை ஓதினால் எல்லா வெற்றியின் கதவுகளை இறைவன் திறந்து கொடுப்பான் அப்படின்னு மகத்துக்கள் நமக்கு கற்று தந்திருக்காங்க. துனியாவும் ஆகிரும் அவனுக்கு வெற்றியடையும். காரணம், ஒரு மூமினான மனிதனுக்கு தான் இந்த இஸ்மை அவனுடைய வாழ்க்கையில் வழக்கமாக்க முடியும். ஒருவனுக்கு தொழுகை இல்லை, நோன்பு கிடையாது, இறைவன் சொன்ன எந்த அமலும் செய்வது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அடியானுக்கு இந்த இஸ்மை அவனுடைய வாழ்க்கையில் வழக்கமாக ஓத முடியாது. அல்லாஹு தாலா அவனுடைய மனதில் இந்த ஒரு இஸ்மை ஓதுவதற்கு அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்க மாட்டான். ஆனால் நோன்பு இருக்கிறது, தொழுகை இருக்கிறது, இபாதத்துகள் செய்ய முடிகிறது, யாரிடத்திலும் எந்த பகையும் இல்லை, நல்ல ஒரு மனம் இருக்கிறது, இதயம் சுத்தமாக இருக்கிறது, அவர்களுக்கு மட்டுமே இந்த இஸ்மை வழக்கமாக ஓத முடியும் என்பதாகும். அதனால் மகத்தான இந்த ஒரு இஸ்மை நீங்கள் இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள். யா பாசிதியா அல்லாஹ், அனைத்தையும் விசாலமாக்கக்கூடியவன். இன்னும் மகத்துக்கள் நமக்கு கற்று தந்திருக்காங்க. ஒரு அடியான் சூரத்துல் தகாசூர் அவன் ஓதினால், அல்ஹாக்குமு தஅஸுர் ஹதாசுர்துமுல் மகாபிர, இந்த ஒரு சூரா, இப்படி தொடங்கக்கூடிய இந்த சூறாவை அவன் ஓதினால், எப்போ ஓத வேண்டும்? எல்லா ஃபர்லான தொழுகை பிறகு ஒரு தடவை அவன் ஓதினால். அதன் பின்பு அஷர மரத்தின் எத்தனை தடவை? 10 தடவை யா பாசிதியா அல்லா, யா பாசிதியா அல்லா, யா பாசிதியா அல்லா என்கிற திருநாமத்தையும் அவன் ஓதினான். அவனுக்கு இடைஞ்சலாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை எல்லாம் அல்லாஹு தாலா போக்கி கொடுப்பான். அது மட்டுமில்லாமல் அவன் கேட்கக்கூடிய அந்த துவாவை அல்லாஹு தாலா ஏற்று விடுவான், ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு மகத்துக்கள் நமக்கு கற்று தந்திருக்காங்க. அதே போலவே சிலருக்கு தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்ப முடியவில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுடைய நிலையும் வெவ்வேறு சூழ்நிலையாக இருக்கும். சிலருக்கு எழும்ப முடியாத நிலையாக இருக்கும் வேலை காரணத்தால். அப்படிப்பட்டவங்களுக்கு லுஹா நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் லுஹாவுடைய அந்த ஒரு நேரத்தை பற்றி நான் இன்னொரு வீடியோ தெளிவாக நான் பகிர்ந்து கொள்கிறேன். அப்போது லுஹா தொழுகை தொழுதுவிட்டு இந்த ஒரு இஸ்மை 10 தடவை ஓதி அவன் என்னெல்லாம் விஷயங்களை அந்த ஒரு தொழுகையில் கேட்கிறானோ அந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹு தாலா அவனுக்கு பூர்த்தி செய்து கொடுப்பான் என்று. அதே போல் ஒரு சகோதரிக்கு இப்போ தொழுகை இல்லாத நிலையாக இருக்கிறது, தொழ முடியாது. அப்படியானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அவர்களுக்கு இந்த இஸ்மை ஓதலாம். இப்போ எனக்கு தொழுகை இல்லை, இந்த இஸ்மை ஓதலாமா அப்படின்னு கேட்கக்கூடியவங்க உண்டு. உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் ஓதலாம். நீங்கள் ஓத உங்களுக்கு இரட்டிப்பான பிரதிபலனை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தருவான். இன்னும் சில மகத்துக்கள் நமக்கு கற்று தந்திருக்காங்க. சில மகான்கள், சில பண்டிதர் கூறக்கூடிய ஒரு விஷயம், இந்த ஒரு இஸ்மில் 4 லெட்டர்ஸ் இருக்கிறது, 4 எழுத்துக்கள் இருக்கிறது. ஒவ்வொரு எழுத்துக்கும் 1000 என்கிற எண்ணிக்கையை கொடுத்துவிட்டு 4000 எண்ணிக்கையில், அதாவது இறைவா எனக்கு நல்ல ஒரு வீடு கிடைக்க வேண்டும், எனக்கு அழகான ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும், என்னுடைய கடன் அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஹாஜத்தை மனதில் வைத்துக்கொண்டு 40 நாளில் அவன் 4000 தடவை ஓதினால், 40 நாளுக்குள் 40 நாளில் அவன் 4000 தடவை ஓதி பூர்த்தி செய்தால் ஹூலியத்து ஹாஜத், அவனுடைய மனதில் என்ன ஹாஜத் இருக்கிறதோ அதை இறைவன் பூர்த்தி செய்து கொடுப்பான். இனி 40 நாளுக்கு முன்னதாக அவன் ஓதி பூர்த்தி செய்தால், 4000 தடவை ஓதி பூர்த்தி செய்தாலும் அதில் பிரச்சனை இல்லை. 40 நாளுக்கு மேல் ஆகாமல் பார்த்து கொண்டால் போதும். இனி யா பாசிதியா அல்லா, யா பாசிதியா அல்லா என்று ஒரு நிமிடத்திலேயே அதிகமாக நமக்கு ஓதி முடிக்க முடியும். அப்போ பணத்தில் அதிக பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு, பணத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, பண தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடியவங்களுக்கு, சம்பாத்தியத்தில் பிரச்சனையோடு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு இஸ்மு கை கொடுக்கும். இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது, இந்த ஒரு இஸ்மை ஓதும் போது நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். தொழுகை வேண்டும், அதே போல் நமது உறவுகளை நாம் காத்து கொள்ள வேண்டும், அதே போல் சக்காத்து கொடுக்க வேண்டும், ஹராமில் செல்லாமல் இருக்க வேண்டும். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை செய்துவிட்டு நாம் இந்த ஒரு இஸ்மை ஓதினால் இன்ஷா அல்லாஹ், உறுதியாக நான் சொல்கிறேன், 100% உறுதி செய்து சொல்கிறேன், கண்டிப்பாக இறைவனிடத்திலிருந்து நமக்கு பதில் கிடைக்கும், அழகான பதில் கிடைக்கும். அல்லாஹ் தாலா இந்த இஸ்முடைய பரக்கத்து கொண்டு நாம் அனுபவிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, பண பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளையும் இறைவன் போக்கி தருவானாக, நமது வாழ்க்கையில் வெற்றி ஏற்படுத்தி தருவானாக. அதே போல் எந்த நேரத்தில் இந்த இஸ்மை ஓதினாலும் கையில் இஷ்ஃபி என்று ஊதி உடம்பிலும் முகத்திலும் தடவி கொள்ளுங்கள்.
அல்லாஹு தாலா நமக்கு வேகத்தில் பதில் தருவான். அப்போ இந்த இஸ்முடைய சிறப்பு எல்லாருக்குமே புரிந்திருக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவாக நாளை சந்திப்போம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.